உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. டேய் நில்றா. எதுக்கு திரும்ப அவளை கூட்டிட்டு வந்த? எதுக்குன்னா இனிமே இவங்க இங்க தான் தங்க போறாங்க. இனிமே இவ இங்க தான் தங்க போறாளா? டேய் இது வீடால சத்திரமா? கண்டவளா இங்க வந்து தங்கிட்டு போறதுக்கு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய் பாரு, நல்லா பாரு. ஏற்கனவே ஒருத்தன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்தான். இப்போ இன்னொருத்தையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் நல்லவா இருக்கு? எந்த குடும்பத்திலயாவது இப்படி நடக்குமா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி தேவையில்லாம குதிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணே, இவங்க ஒண்ணும் யாரோலாம் கிடையாது. தமயந்தியோட சொந்த தங்கச்சி. தமயந்தி என்கிட்ட இவங்களை நல்லபடியா பாத்துக்க சொல்லியிருக்கா. இப்போ இவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. அதனாலதான் சேஃப்டிக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கும் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது சொல்றேன். ஏங்க, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தானே இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க? ஏய் உயிருக்கு ஆபத்துனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லு. எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க சொல்லு. எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற? அதானே எனக்கும் மாமா கேக்குற கேள்விதான் சரின்னு படுது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வீடு பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவளை இங்க கூட்டிட்டு வந்தா நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. மறுபடியும் எல்லாரோட நிம்மதியும் போக வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க சித்தி, உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னோட விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. உங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டுதான் செய்யணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு தமயந்தியோட வார்த்தை மட்டும்தான் முக்கியம். அவ சொன்னதை நிறைவேற்றுற வரைக்கும் நான் யாரு சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனால அவங்க வேலையை பார்த்துட்டு சைலண்டா இருங்க. இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா கொலை விடு சொல்லிட்டேன். நீ என்னடா கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். எங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. பார், இவன் பண்றதுக்கெல்லாம் நீ ஜால்ரா போட்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதாவது பண்றனா இல்லையான்னு பாரு. அப்பா டேய், நீ அஞ்சலி கூட்டிட்டு உள்ள போடா. சாரி அஞ்சலி, இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே இப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, அவர் எப்பவுமே இப்படிதான். இவன் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நானும் முக்கால்வாசி காலத்தை ஓட்டிட்டேன். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நீ போய் ரெஸ்ட் எடு. இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.